இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையை சற்று அலசி ஆராய்வதற்கும் முன்னேற்றத்திற்கு நேராக எடுத்துச் செல்வதற்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையான சந்தோஷத்திற்கு வழி என்ன என்பதில் உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் முக்கிய மையமாக திகழ்கிறது. உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை பொறுத்தே சந்தோஷமும் அமைகிறது. நோக்கமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவன் பரதேசியாய் அலைகிறான். அவன் அலைந்து திரிந்து பரதேசியாய் இருக்கிறான். நிலையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் எங்கெங்கோ செல்கிறான். எங்கே ஒருவனுக்கு வாழ்க்கையில் நோக்கம் இல்லையோ அங்கே சந்தோஷத்திற்கு இடமே இல்லை. வாழ்க்கையின் நோக்கம் நிரந்தரமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தெளிவான வழிமுறைகளோடும் திட்டமான தீர்மானத்தோடும் கூட செலுத்தினால்தான் வெற்றியை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் முடிவில் ஒரு திட்டமான முடிவு உண்டு, அது மரணம். ஆகவே வாழ்க்கையிலே சிறு சிறு தற்காலிக நோக்கத்தோடு கூட அல்ல, நித்தியமான ஒரு நோக்கத்தோடு கூட நாம் முன்னேறும் போதுதான் அது நமக்கு ஆன்ம திருப்தியையும் உள்ளத்தில் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். தேவ பிள்ளையே, உலகத்தில் மேன்மையாய் காட்சியளிக்கிற தற்காலிக சந்தோஷத்தை நோக்கி ஒருபோதும் உன் வாழ்க்கையை ஓட்டிச் செல்லாதே. அந்த அற்ப சந்தோஷம் கடைசியில் துயரமாய் முடியும். சிலர் கொலம்பஸை போல ஏதோ ஒரு வழியில் புறப்பட்டு செல்கிறார்கள். அன்று கொலம்பஸ் எப்படியோ ஒரு புதிய தேசத்தில் போய் சேர்ந்தார். ஆனால் என்ன என்று அவருக்கு தெரியாமல் இருந்தது. அதற்கு பின் தன்னுடைய வீட்டை நோக்கி திரும்பினார். ஆனால் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமலே அவர் புறப்பட்டு வந்தார். எப்படியோ எதிர்பாராத விதமாக கொலம்பஸுக்கு பேரும் புகழும் கிடைத்தது. அமெரிக்காவை கண்டுபிடித்த பெருமையை அவர் தட்டி கொண்டு போய்விட்டார். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இவ்விதமாக அமைவதில்லை. அவர்கள் தங்களுக்கு முன்வைத்த எல்லைக்கல்லை நோக்கி செல்லாமல் வாழ்க்கையில் எங்கோ அலைந்து தெரிந்தால் துக்கத்தோடும் தோல்வியோடும் தான் வாழ்க்கையை முடிப்பார்கள். நான் உலகம் முழுவதையும் ஏறக்குறைய 10 முறைகள் சுற்றி வந்திருக்கிறேன். நான் செல்கிற தேசத்தில் உள்ள மக்களையெல்லாம் கவனித்து பார்த்திருக்கிறேன். செல்வம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடுமென்றால் செல்வ செழிப்பான ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள மக்கள் அல்லவா மிகவும் சந்தோஷமுடையவர்களாக விளங்கி இருந்திருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் அவர்கள்தான் நிர்பாக்கியமான பரிதாபமான வாழ்க்கை வாழுகின்றார்கள். தற்காலிகமான இலக்கை நோக்கி தொடருகிறவர்களும் பணம்தான் பெரியது என்ற வாழ்க்கை நடத்துகிறவர்களும் எல்லா மக்களிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த உலகத்திற்குரிய தற்காலிக குறிக்கோளாக இல்லாமல் நித்தியத்திற்குரிய மேன்மையான குறிக்கோள் உடையதாக இருக்கட்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தூய அகஸ்டின் ஒருமுறை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, நீர் எங்களை உமக்கென்று சிருஷ்டித்தீர். உம்மை கண்டடைகிற வரையிலும் எங்கள் ஆத்துமா நிலையற்று அலைகிறதாக இருந்தது என்று ஜெபித்தார். இந்த பக்தனான அகஸ்டினது வார்த்தைகளை சற்று தியானித்து பாருங்கள். யாருடைய உள்ளத்தில் கர்த்தர் உண்டோ அங்கே அவர்களை நித்தியமாக வழிநடத்தி செல்லக்கூடிய தேவனுடைய கிருபையும் உண்டு. கர்த்தர் தாமே நமக்குள் இருந்து நம்முடைய ஒவ்வொரு பாதைகளையும் நித்திய மகிழ்ச்சிக்கு நேராய் திருப்புகிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தபோது மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருந்தார். அந்த இயேசு கிறிஸ்துதாமே உனக்காக சிலுவையில் அறையப்பட்டதின் மூலம் உன்னுடைய வறுமையையும் தோல்விகளையும் நீக்கி உன்னை இரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பியதின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் நித்தியமான ஒரு நம்பிக்கையும் நித்தியமான வாசஸ்தலங்களையும் தர வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு பூமியில் ஜீவித்த போது தான் எதற்காக பூமிக்கு வந்தார் என்பதை திட்டமும் தெளிவுமாய் அறிந்திருந்தார். அவர் சொன்னார், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். மேலும் அவர் திட்டமாய் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருந்தாலும் தைரியமாகவும் உறுதியாகவும் விளங்குகிறது. வழியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் நித்திய பிதாவோடு கூட ஒப்புரவாக முடியும்.
நீங்கள் பூமியிலே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் திட்டமான இலக்காகவும் வாழ்க்கையின் நோக்கமாகவும் விளங்க வேண்டும். கிறிஸ்துவின் மூலமாக நாம் எங்கே இருந்து வந்தோம் என்றும் நாம் எங்கே போகிறோம் என்றும் எதற்காக இப்போது பூமியிலே வாழ்கிறோம் என்றும் அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்து இன்னும் அதிகமான போதனைகளின் மூலம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு உதவி செய்கிறார். அவரோடு கூட நாம் நம்மை இணைத்து கொள்வோமாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவிற்கு உடன் சுதந்திரரும் ஆமே. நமக்கு ஒரு நோக்கம் உண்டு, அது நித்திய நோக்கம். நம்மை கிறிஸ்துவோடு கூட இணைத்து கொள்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு வல்லமை அவசியம். வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் கொண்டிருந்தும் அதை நிறைவேற்றுவதற்கு பலன் இல்லாமல் போனால் அந்த நோக்கத்தால் என்ன பிரயோஜனம்? மேலானதை விரும்பியும் நீ அதை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகிறவனாக அல்லவா இருப்பாய். அதே நேரத்தில் நீ தேவனுடைய பிள்ளையாகிற பாக்கியம் உடையவனாக இருப்பாய் என்றால் பரலோக தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். நீ கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் தேவனிடத்திலிருந்து உனக்கு தேவையான வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனை உடையதுதான், போராட்டங்கள் நிறைந்ததுதான். ஆனாலும் அவைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு தேவனுடைய வல்லமை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். முன்னேற்றத்தின் பாதையிலே தைரியமாகச் செல்லுங்கள். கர்த்தர் உங்களுடனே கூட இருப்பாராக. ஆமேன். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.